Next, super elevation. நம்ம second problem பார்க்க போறோம். A two-lane road with design speed 80 km per hour has horizontal curve of radius 480 meter. Design the rate of super elevation. So, நம்ம super elevation இதான் நம்ம find out பண்ணோம் for a mixed traffic. ஓகேவா? By how much should the outer edge of the pavement be raised with respect to the center line? So, with respect to the center line, outer edge எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கும் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. And the width of the pavement at the horizontal curve is 7.5 meter கொடுத்திருக்காங்க. width னா b, ஓகேவா? width of the pavement b 7.5 meter கொடுத்திருக்காங்க. இங்க if the pavement is rotated, அதுவும் அதேதான் center line. first மேல என்ன கேட்டிருந்தாங்களோ அதுதான் கீழேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? so design speed பாருங்க v is equal to 80 km per hour. இந்த mixed traffic அப்படினாலே ஃபார்முலா வந்து வேரி ஆகும். ஓகேவா? சப்போஸ் இந்த mixed traffic கொடுக்கல அப்படின்னா நீங்க நார்மலா e plus f is equal to அந்த ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ணலாம். பட் இந்த 75க்கு மேல இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மிக்ஸ்டு டிராஃபிக்ல சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? தனியா கொடுத்துருந்தாங்க, தனியா இது ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா மாத்துங்க. ஏன்னா பாருங்க ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்ல அங்கே 90 இருக்கும். அப்போ அதை போய் நீங்க சேஞ்ச் பண்ணுமா? சேஞ்ச் பண்ண தேவை. ஓகேவா? இந்த இது சூப்பர் எலிவேஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபார் அ மிக்ஸ்டு டிராஃபிக், ஸோ மிக்ஸ்டு டிராஃபிக் உடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு v square divided by 225 r. ஓகேவா? இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் பெர் ஹாரா இருந்தா, இதே இது மீட்டர் பெர் செகண்டா இருந்துச்சு அப்படின்னா 0.7 v the whole square, ரெண்டுக்குமே ஸ்கொயர் டிவைடட் பை gr. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம்ல பொறுத்தவரை எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹார்ல தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அது உங்களோட இஷ்டம் தான். ஏன்னா அதுல எஃப்லாம் வராதனால நான் டேரக்டா என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் ஆனா ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிலோமீட்டர் பெர் ஹாரே சப்ஸ்டியூட் ஃபார்முலாவே யூஸ் பண்றேன். ஸோ v உடைய வேல்யூ 80 the whole square divided by 225, r உடைய வேல்யூ 480 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க e உடைய வேல்யூ நமக்கு 0.059 நமக்கு வந்திருக்குது. ஓகேவா? எப்பவுமே இந்த சூப்பர் எலிவேஷனை பொறுத்தளவுல e உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இந்த 0.07 இருக்கணும். ஓகேவா? இதுதான் என்னுடைய வேல்யூ. பட் இங்க பாருங்க இது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கு. அதே மாதிரி எஃப்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க 0.15 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப பாருங்க நமக்கு e உடைய வேல்யூ பாருங்க இந்த 0.07ஓட இது ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த e உடைய வேல்யூவே நம்ம எடுத்துக்கிறோம். இதே இது 0.07ஓட ரொம்ப இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ 0.089 ஏதோ 0.089 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு 0.07 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இதோட 0.07ஓட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கணும். சப்போஸ் இதோட கம்மியா இருக்குது அப்படின்னா கம்மியா இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட, ரைசிங் ஆஃப் த அவுட்டர் எட்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர். ஓகேவா? ஸோ இதே இது சென்டர். நெக்ஸ்ட் வந்து இது இந்த இடத்துல மாறும். ஓகேவா? ஃபார்முலா நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர். இப்போ நமக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு b இன்டூ இ டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிங்கிறது என்னன்னா அந்த வித் ஆஃப் த பேமெண்ட் உடைய வேல்யூ 7.5, e உடைய வேல்யூ 0.059 டிவைடட் பை 2 கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு e வந்து the rising of the outer edge with respect to the center உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும்.